வணக்கம். இன்றைய செய்திகள். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்தாலும் காலை உணவு திட்டம் தடையின்றி நடக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கேஸ் தட்டுப்பாடு இருந்தாலும் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டமோ சத்துணவு திட்டமோ எந்த இடத்திலும் நிறுத்தப்படவில்லை. தமிழக அரசு இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. முதல்வரின் வழிகாட்டுதல் படி இத்திட்டங்கள் தடையின்றி தொடரும். தமிழக உரிமைகள் பறிக்கப்படும் போது களத்தில் நிற்பது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான். மத்திய அரசு செய்யும் தவறுகளை தாவேக தலைவர் விஜய் எதிர்த்து பேசுவது இல்லை. அவர் மௌனமாக இருப்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர். தற்போதைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் தட்டுப்பாடு ஏற்பட்டால் விலை உயரும் அபாயம் உள்ளது. எனவே மத்திய அரசு முன்கூட்டியே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியுள்ளார். அடுத்த ஒரு மாதம் திமுகவினர் ஓய்வின்றி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளார். மத்திய அரசு உரிய நிதியை வழங்காத நிலையிலும் மக்கள் நல திட்டங்கள் தடையின்றி செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் மக்கள் திமுகவுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழகம் வருகிறார். ஆனால் மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி வரவில்லை. இந்த சூழலில் திமுகவின் திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி ஓய்வின்றி உழைத்து திமுக கூட்டணி வெற்றி பெற செய்வதற்கு கட்சியினர் ஒவ்வொருவரும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்ட போது சாலை விபத்தில் சிக்கி 7 தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களது உடல்களையும் விபத்தில் காயமடைந்தவர்களையும் தாயகம் கொண்டுவர தமிழக அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுகவோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளோ கூட்டணி குறித்து எந்த பேச்சும் நடத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சு நடத்தப்படும். இதில் கால தாமதம் எதுவும் ஏற்படவில்லை. எங்கள் கூட்டணி வேட்பாளர்கள் உறுதியாக வெற்றி பெறும் வகையில் தொகுதி பங்கீடு அமையும். தேர்தல் நேரத்தில் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் போன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவது வழக்கமானது. இஸ்லாமிய சமூகத்திற்கு திமுக அரசு இதுவரை எதையும் செய்யவில்லை என்றும் தோல்வி பயத்தில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பல்வேறு பணிகளுக்கு அவசரமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஆனால் அதற்கான நிதி இதுவரை ஒதுக்கப்படவில்லை. கடந்த தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 1/4 பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்கட்டணம், சொத்து வரி உயர்வு ஆகியவற்றால் மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மோசமான நிர்வாகத்தால் அனைத்து துறைகளிலும் ஊழல் புரையோடி போய் உள்ளது. எங்கள் கொள்கையை ஏற்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம். தாவேகவுடன் அதிமுகவோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளோ கூட்டணி குறித்து எந்த பேச்சும் நடத்தவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். டெல்லியில் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் ஆஜரான வேளையில் மாலை 4:30 மணியளவில் தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகம், புதுச்சேரி உட்பட 5 சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதியை அறிவித்தது. இதையடுத்து சிபிஐ தலைமையகத்தில் இருந்து தனது காரின் சன்ரூஃப் கண்ணாடி பகுதியில் நின்று கொண்டே தனது கையை அசைத்தவாறு விஜய் வெளியே வந்தார். அப்போது சிபிஐ தலைமையகத்திற்கு வெளியே கூடியிருந்த விஜய் ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து சென்ற போதிலும் முதல் முறையாக விஜய் மட்டுமே இப்படி திறந்த வெளியாக நின்றவாறு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரண்டாவதாக கடந்த முறை விஜய் விசாரணைக்கு ஆஜரான போது இரவு 7 மணிக்கு மேல் தனி விமானம் தலைநகரில் இருந்து பறக்க அனுமதி இல்லை என்று காரணத்தை கூறி மறுதினம் புறப்பட விமான போக்குவரத்து துறை அனுமதி அளித்தது. ஆனால் நேற்று விசாரணைக்கு ஆஜரான பின்பு வெளியே வந்த விஜயின் தனி விமானம் இரவு 8 மணிக்கு சென்னை புறப்பட விமான போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது.